இசைஞானி என்று ரசிகர்களால் புகழப்படுபவர் தான் இளையராஜா. 1000க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்திருக்கும் அவர், இப்போது விடுதலை 2 உள்ளிட்ட படங்களுக்கு இசையமைக்கிறாரு. இதற்கிடையே ராயல்டி கேட்டு இளையராஜா சன் பிக்சர்ஸுக்கு நோட்டீஸ் அனுப்பினாரு. அதேபோல வைரமுத்து பேசியதை வைத்தும் இளையராஜாவோட பெயர் மீண்டும் விவாத பொருளா மாறியிருக்கு. இந்த சூழல்ல பத்திரிகையாளர் பிஸ்மி இளையராஜா கண்டிப்பா ரஜினி சார் கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு விவாதத்தை கிளப்பிட்டு இருக்காரு. என்ன விஷயம்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இளையராஜாவோட இசை எந்த தலைமுறைக்கும் பொருந்தும். 1975ஆம் ஆண்டு தொடங்கிய அவரது திரையிசை பயணம் இப்போது வரை தொடர்ந்து கொண்டிருக்கு. காதல், சோகம், கோபம், துரோகம், மகிழ்ச்சி என எதுவாக இருந்தாலும் இளையராஜாவின் இசை தேடி தான் பலரும் அவரோட காதுகளும் மனதும் போகும். அந்த அளவுக்கு அவரது தாக்கம் இருக்கு. இப்போது உள்ள இளம் இசையமைப்பாளர்கள் டஃப் கொடுத்துட்டு இருக்காரு நம்ம இளையராஜா. இதுவரை 1000க்கும் மேற்பட்ட படங்களுக்கு மேலே இசையமைச்சிருக்கும் அவர் அடுத்ததாக விடுதலை 2 உள்ளிட்ட படங்களுக்கு இசையமைக்கிறாரு. நிச்சயமாக அவரது இசையில் அடுத்ததாக வரவிருக்கும் படங்கள் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று அவரது ரசிகர்கள் நம்பிக்கையோடு காத்திருக்காங்க. இதற்கிடையே அவரது வாழ்க்கை வரலாறும் தனுஷ் நடிப்பில் பயோபிக்காக மாறுது. படத்தை அருண் மாதேஸ்வரன் டைரக்ட் பண்ணுறாரு. இளையராஜா புகையின் உச்சியில் இருப்பவர் தான். ஆனால் அதே அளவு அவரை சுற்றி சர்ச்சைகளும் ஏகும். இளையராஜா சக மனிதரை போல மதிப்பதே இல்லை. அவருக்கு தலைகணம் அதிகனம் என்று பலர் பேசுவாங்க. அதே சமயம் அது தலைகணம் இல்லை என்பது ராஜாவை புரிந்து கொண்டவர்களுக்கு தெரியும் என்று அவரது ரசிகர்கள் சொல்லுவாங்க. ஆனால் கடந்த சில நாட்களாகவே இளையராஜா மீதான விமர்சனம் பலரிடம் அதிகரித்து கொண்டு தான் இருக்குது. அதாவது வைரமுத்து ஒரு மேடையில் பாடலுக்கு மொழி முக்கியமா இசை முக்கியமா என்று பேசியதை அடுத்து கங்கை அமரன் எதிர்வினையாற்றினார். அந்த விவகாரம் பற்றி எரிந்து கொண்டிருந்த போதே ரஜினி நடக்கவிருக்கும் கூலி படத்தில் தன்னுடைய இசையை, அதாவது தங்கமகன் படத்தில் இடம்பெற்றிருந்த வா பக்கம் வா பாட்டை பார்த்தீங்கன்னா தன்னை கேட்காம பயன்படுத்திட்டாங்க என ராயல்டி வேண்டும் என்று சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு நோட்டீஸ் அனுப்பினார். இதனை வைத்து இளையராஜா பலரும் கடுமையாக சாடிட்டு வராங்க. இந்நிலையில் பத்திரிகையாளர் பிஸ்மி என்ன சொல்லியிருக்காருன்னா, தன்னுடைய நண்பர் ரஜினிகாந்த் நடிக்கும் படம் தான் கூலி. படம் வெளியான பிறகு இசை குறித்து கிளைம் செய்து கொள்ளலாம் என்று பெருந்தன்மையோட இளையராஜா இல்லை. இளையராஜாவை ரஜினிகாந்த் சாமி என்று அழைத்தது கடவுளாக நினைச்சு பழகினாரு. ஆனால் ரஜினிகாந்த் படத்துக்கு தான் இளையராஜா இதனை செஞ்சிருக்காரு. ஒரு காலத்தில் இளையராஜா அசிங்கப்படுத்தியதை சகித்து கொண்டு தான் பலர் அவர் பின்னால் நின்றாங்க. அதில் ஒருவர் தான் ரஜினிகாந்த். அப்படிப்பட்ட ரஜினிகாந்தே இவர் இப்படி பண்ணியிருக்காரு. இப்படி ரஜினிகாந்துக்கு இந்த மாதிரி ஒரு துரோகம் இவர் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணதுக்கு என்ன பண்ண போறாரு? இளையராஜா படுத்திய அவமானத்தை பொறுத்து கொண்டவர்கள் மத்தியில் கே பாலச்சந்தரும் மணிரத்னமும் அதை கண்டிக்கும் விதமாக ஏஆர் ரகுமானை அறிமுகப்படுத்தினாங்க. ரோஜா ஹிட்டான பிறகு ரஜினி, கமல் என எல்லாருமே ரகுமான் பின்னாடி சென்று விட்டாங்க. இதனால் இளையராஜாவுக்கு மறைமுகமாக ரஜினி உள்ளிட்டோர் மீது கோபம். அதனால தான் இப்படி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு இளையராஜா பகிரங்கமாக மன்னிப்பு கேட்பாரா ரஜினியிடம்? ரஜினி சாரை, இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கிற ரஜினி சாரை இப்படி பண்ணுறது நிச்சயமாக சரியில்லை. அவர் மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். பகிரங்கமாக எல்லார் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் என்று ரஜினி ரசிகர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? மறக்காமல் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற வீடியோஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும்.